ரித்திகா, என்னடி? எதுக்குடி எதுக்குடி இப்படி செஞ்ச? ஏய், நிறுத்துடி. என்னடி பண்ற? என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ணைய அடிப்ப? யாரடி நீ? நீ பாட்டுக்கு வந்த, ஏன் பொண்ண அடிச்சிட்டு இருக்க? யார கேட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? நீங்களாம் மனுஷங்களா? என் அம்மா உயிரோட இருக்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னனே. கால்ல விழாத குறையா கெஞ்சினனே. ஆனா நான் சொன்னதை கேட்காம இந்த ஊருக்கே என் அம்மா உயிரோட இருக்காங்கன்னு தெரிய வச்சுட்டாளே. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு தானே யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். தெரிஞ்சுமே இப்படி செஞ்சிருக்கானா? என்ன அர்த்தம்? அப்போ இவ என் அம்மா சாகணும்னு நினைக்கிறாளா? அப்படி மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடி செய்வ? இல்ல நீ என்ன செய்வன்னு கேக்குற? உன் அம்மா என்ன பெரிய தியாகியா? கொலகாரி தானே அவ. அவளால தானே இந்த குடும்பத்துக்கு தரித்திரம் வந்துச்சு. அத்தை, இன்னொரு வார்த்தை என் அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அப்படிதாண்டி சொல்லுவேன், அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் சொல்லுவேன். அவ சுயநலத்துக்காக தாண்டி என் புருஷனை கொண்டா. அவளால தானே நானும் என் பொண்ணும் அனாதையா இன்னைக்கு நிக்கிறோம். அப்படிப்பட்டவளுக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்க? அவ உயிரோட இருந்தா என்ன, செத்தா எங்களுக்கு என்ன? செல்லம்மா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உன் புருஷனை அர்ச்சனா தான் கொன்னாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நீ தான் வீணா இப்படி கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அண்ணே, நான் கற்பனை பண்ணி பேசல, என் கண்ணால நான் பார்த்தேன். இவ அம்மா தான் என் புருஷனை கொன்னா. அத்தை, கண்டிப்பா என் அம்மா அப்படி எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல அம்மா குணமாகணும். அது வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா ஆபத்து வரும்னு தான் நான் உண்மைய மறைச்சேன். ஆனா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அந்த வர்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் அம்மாவை தேடிட்டு வந்து கொல்லதான் பாப்பான். அவன் கிட்ட இருந்த அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும். எல்லாம் இவளால வந்தது. ஏய், அது எப்படி? நீ தப்பு செஞ்சுட்டு அடுத்தவங்க மேல பழி போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் பேசி ஹாஸ்பிட்டல்ல உங்க அம்மாவை அட்மிட் பண்ணதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். அதனால தானே டாக்டர் உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி போலீஸ்க்கு போன் பண்ணி வர வச்சாரு. உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா இத்தனை வருஷமா எங்க எல்லார்கிட்டையும் உங்க அம்மா உயிரோட இருக்கிறதையே சொல்லாம மறைச்சிருப்பேன்.